செங்கல்பட்டில் மக்கள் இயக்கத்தின் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மக்கள் இயக்கத்தின் நிறுவனரான லதா ரஜினிகாந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சிலம்பாட்டம், யோகா, திருக்குறள் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர், சிறுமியர்களுக்கு லதா ரஜினிகாந்த் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் மக்கள் இயக்கம் சார்பில் பல்வேறு சமூக வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக கிராமப்புற பெண் குழந்தைகளின் கல்வி, விவசாயிகளுக்கான பயிற்சி மற்றும் விவசாய நிலங்களை பாதுகாப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என கூறினார். மேலும் தமிழகத்தின் 38 மாவட்டங்களையும் 6 மாவட்டங்கள் கொண்ட மண்டலங்களாக பிரித்து கிராமப்புற பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கல்வி, விவசாயிகளுக்கான பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். பெண்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு, பயிற்சி மற்றும் விற்பனை மையங்களை உருவாக்கி அவற்றை கிராமப்புறங்கள் தோறும் விரிவுபடுத்தும் திட்டமும் இருப்பதாக கூறினார். ஒவ்வொரு கிராமத்திலும் மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களது பிரச்சினைகளை ஒன்று கூடி தீர்க்கும் வழிமுறைகளையும் நாட்டுப்பற்றையும் வளர்ப்பதே மக்கள் இயக்கத்தின் நோக்கம் என லதா ரஜினிகாந்த் தெரிவித்தார். 42 மாவட்டத்துக்கும் கூட்டிட்டு இருக்காங்க. பட் இப்போ அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுக்காக மண்டலங்கள்லாம் கிரியேட் பண்ணி 6 மாவட்டங்களுக்கு ஒரு மண்டலம் மாதிரி வருது. ஏன்னா மக்களை சந்திச்சு அங்கே என்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம், அங்கே போர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, கிராமம் வரைக்கும் இருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் கொண்டு போகிறோம். எல்லா அடுத்த விருதுநகர்ல ஷோஸ் வருது. கிராம குழந்தைகளுக்கு இருக்கிற பசங்களுக்கும் கல்வி முறை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி விவசாயம், நிலம், அது விஷயமா நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். பாரத் மார்க்கெட் அப்படின்னு நம்மளுடைய வியாபாரிகள், நம்மளுடைய கைவினை பொருட்கள் நல்ல மார்க்கெட் இருக்கணுன்றதுக்காக அதை கொண்டு போகிறோம். இப்போ கூட்டா எல்லாம் தெரியுறதுனால ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டு மக்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அதனால நாங்கள் இப்போ எங்கெங்கே போக முடியுமோ பார்த்து ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். மக்கள் மேடை மக்களோட சேர்ந்து லோக்கல் கவர்னன்ஸ் வேறு. அந்த காலத்து இந்த கிராம சபைகள் மாதிரி, பஞ்சாயத்து மாதிரி நம்ம ஊர்ல என்ன நடக்குது, நம்ம ஊரை நம்ம எப்படி நிர்வாகிக்கணும் அப்படின்னு மக்களும் ஒன்னா சேரணும். இப்போ நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனைனா மக்களும் ஒன்னா இருக்கணும். அதுக்கு வேண்டிய முடிவுகளை அவங்களுக்கு எடுக்க தெரியணும். செய்ய வேண்டியது என்ன, எடுக்க முயற்சிகள் என்னன்னு கேட்டுக்காக நம்ம குழுக்களோட சேர்ந்து லோக்கல் பிரச்சனைகள் என்ன பேசி, அதாவது ஒரு சாதாரண ரோடுலேருந்து, ஒரு பாதுகாப்புலேருந்து, ஒரு விவசாயத்துலேருந்து, தொழில்கள்லேருந்து எல்லாத்துக்கும் மக்கள் ஈடுபாடு இருக்கணும். நாட்டு பற்றி வளரணும் இல்லையா? எல்லாரும் அவங்க ஊரை பற்றி நினைக்கணும், ஊர் மக்களை பற்றி நினைக்கணும். இது நமக்கு என்னன்னு போற காலம் இல்லை. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம ஊரை மேம்படுத்த முடியும்ன்றதுதான் மக்கள் மேடையோட புரியுது. இந்த நகரத்தில் இருக்கிறவங்க கிராமங்கள்ல குழுக்கள் அமைக்கிறாங்க. அதுக்கு கீழே அந்த கிராமத்துல இருக்கிறவங்க அதை விட கீழே இருக்கிற கிராமங்களுக்கு குழுக்கள் அமைக்கிறாங்க. ஸோ எங்க வாலண்டியர்ஸ், எங்க மெம்பர்ஸ் எல்லா ஊரையும் இப்போ ஒன்னொன்னா கிரியேட் பண்ணிட்டே வராங்க. மெயின் சென்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்காங்க. இப்போ கிராமமா, இப்போ விருதுநகர்ல 4 கிராமங்கள் எங்களோட சேர்ந்து இருக்காங்க. இப்போ அடுத்தது அங்க போறாங்க இந்த ஸ்போர்ட்ஸ், வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ், அதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு நாட்டுப்பற்று வளர்க்குற ஒரு பெரிய மூமெண்ட். முதல்ல நாட்டுப்பற்று வளரணும். அதுக்கப்புறம் முதல்ல சர்வீஸ் மைண்ட் எல்லாருக்கும் வரணும். அதுதான் எங்களோட இப்போது குறிப்பு. முதல்ல நாங்க எடுத்துக்கிற சட்டங்கள் நகரணும். நாங்க எடுக்கிற சர்வீஸ் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் சொல்றோம். இது முதல் முறையா இருக்கிறதுனால அரசியல்னு சொன்னாதான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த வார்த்தையை நீங்க எப்படியாவது வாங்கணும்னு பாக்குறீங்க. பட் அப்படி இல்லை. ஏன்னா நீங்க முதல்ல மக்களை ஒன்னா சேர்க்கறதுக்கும் மக்களோட வேலை பண்றதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதை முதல்ல சர்வீஸ் மைண்டும் நாட்டுப்பற்றும் வளர்றதுக்காக தான் மக்கள் நான் அந்த மாதிரி நாங்க செய்யற காரியங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா இப்ப போகணும். இப்போ நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணப்போ மக்கள் எல்லாம் சொல்லுங்க.